அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என்று அண்மையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே தீர்ப்பு அளித்த அன்றே நீதிபதியை பொறுத்தவரை சஞ்சய் ராய்க்கு குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனையும் அதிகபட்சமாக மரண தண்டனையும் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்கான வாத பிரதிவாதங்கள் இன்றைய தினம் நடைபெற்றன. அப்பொழுது சஞ்சய் ராய் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞரை பொறுத்தவரை இந்த வழக்கில் அவர் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, எனவே மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதே வேளையில் சிபிஐ மற்றும் உயிரிழந்த பெண்ணினுடைய பெற்றோர் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் இவர் மிகப்பெரிய கொடூரமான குற்றத்தை இழைத்திருக்கிறார், எனவே இவருக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை அளிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதன்படி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய வகையில் வாழ்நாள் முழுவதுமான சிறை தண்டனையானது அவருக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்நாள் வரை அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்று தற்பொழுது விசாரணை நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் மாநில அரசை பொறுத்தவரை உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக 17 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தீர்ப்பு விவரத்தை பொறுத்தவரை சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயிரிழந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக 17 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.